ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்துருக்குது மிஸ்டர் கேமர் சேனல். இன்னைக்கு இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சர்வைவல் கேமோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 2 பார்ட்டு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுவரை என்ன நினச்சின்னு சொல்லி புரியும். அப்படியெல்லாம் எப்படி அதெல்லாம் வந்துச்சின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ மறக்காமல் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இந்த 2 வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த 2 அமெரிக்கன்ஸ் பெட், அப்புறம் 2 அமெரிக்கன் பிடிச்சிருந்தோம். 2 மட்டும் இல்லை, நிறையவே பிடிச்சிருந்தோம். இதோ டிவி ஓக்லி பஃப் இந்த 2த்தையும் புதுசாக போன வீடியோவில் பிடிச்சோம். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எப்போவுமே போல் வாங்க மிஷினை பார்ப்போம். ரேங்க் அப் எனி மிஷின் இன்ஃபியூஷன் சேம்பர் இதான் கைஸ் போன முறை தெரியாமலே விட்டு வந்தோம். ஃப்ளேர் விட்டு ரேங்க் அப் மேக்ஸ் லெவல் ரேங்க் அப் கைஸ், ரேங்க் அப் பண்ணியாச்சு. இப்படி தான் ரேங்க் அப் பண்ணுமோ? ஓகே இப்போ போய்ட்டு இதில் ரேங்க் அப் பண்ணுமா? கைஸ், ரேங்க் அப் பண்ணியாச்சு. ஓடு கைஸ், இவன் இப்போதைக்கு இந்த மெல்ட்டிங் லெவல் 3 பண்ணுவான். ஹேண்ட்லிங் லெவல் 2 தான் போல். ஆனால் ஏன் லெவல் 1லேயே இருக்கிறான் எல்லாம்? பேசாமல் போய்ட்டு நல்ல சண்டைக்கு விடணும் காசு. இவங்கலாம் நல்லா லெவலப் பண்ணணும். வாவ் கைஸ், ஏன் க்ளைம் பண்ணிப்போம் கைஸ். நீங்கள் குனிச்சிங்கன்னு தெரில, ஆனால் நான் நல்லா குனிச்சேன். அதான் நான் பார்த்தேன். நீங்கள்லாம் ஐயோ மாஸ்டர். A few minutes later. வந்து ஊற்றியே காமிக்கிறான் பாருங்க. சரி, நான் கூட அவனால் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக தருவான்னு நினச்சேன். காசு கேட்குறான் கைஸ், காசு கேட்குறான். காசுக்கு நான் எங்கே போங்க. ஓகே ஏன்டா ஃபுல்லாக அதுக்கு தரையிலேருந்தே கலெக்ட் பண்ண சொல்லணும்டா. நான் தரையிலேருந்தே கலெக்ட் பண்ணிடுறேன்டா. தரையிலேருந்தும் கலெக்ட் பண்ணணுமா, இதுலேருந்து கலெக்ட் பண்ணணுமா? 9 மெட்டல் ஸ்கிராப் கலெக்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கு அந்த இடத்துல போய் வெட்டிக்கலாம் வாங்க. அப்புறம் ஒரு புது கிளப்பு ஒன்று செய்யணும். அப்புறம் கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். நம்ம சேனலுக்கு 147 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வேணும். 200 சப்ஸ்கிரைபர் இருக்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கூட சீக்கிரம் 200 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம். ஸோ அதனால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, இங்கே ஏதோ ஒரு புதுசாக ட்விங்கிள் இருக்குது கைஸ். பேசாமல் ஒரு ட்விங்கிளை பிடிச்சின்னு போயிடுவோமா? இது என்னது இது? ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் கைஸ். பேசாமல் ஒருத்தன் பிடிச்சிருவோம் கைஸ். வாங்க கைஸ், வாடாடே. ஃப்ளார் விட்ட மட்டுமே வச்சு அடிப்போம். இப்போ இவன் கொண்டுருவான் கைஸ். மனஸ்தாபம். ட்விங்கிள் கொண்டுறதுடா, சூப்பர்ரா. ஆனால் என்னதான் பண்ணாலும் என் லெவலுக்கு மட்டும் ஆக மாட்டாங்க கைஸ். ஏன்னே தெரில. லெவல் 1 தான். லெவல் 8ல் ஒரு ட்விங்கிள் பிடிக்க ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அது மாட்டவே இல்லை. வாங்க போயிட்டு வேலையை வாங்குவோம். பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்போ நம்ம கூட சீக்கிரம் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க முடியும். இங்கே ஒரு ட்விங்கிள் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கடா போக சொல்கிறீங்க? என்ன? ஸ்டோனு கலெக்ட் பண்ணோமா? இதுக்காடா கிராஃப்ட் 2 க்ளோத். ஏதோ புதுசாக சிங்கம் போலலாம் இருக்குது. புதுசாக அப்டேட்லாம் விட்டாங்க கைஸ். ஆனால் நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன், அப்டேட் பண்ணி வச்சேன். ஆனால் எதுவும் அப்டேட் விட்ட மாதிரி தெரில. ஒருவேளை இதான் புது அப்டேட் வரும் ஹாப்பி அப்படிலாம் சொல்கிறாதீங்கடா. டேய் லூம் 1 2 hours later. கைஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து பேஸை வந்து ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோன்னா வேறு இடத்துல பேஸ் கட்ட முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. வேறு இடத்துல பேஸ் கட்ட முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துலையே நம்ம இந்த கண்ணா பின்னாடி அடிக்க வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அழகாக அடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு லீவ் போடலான்னு இருக்கும்.
யா யாரும் மறக்காதீங்க. லைவ் டைமிங் வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்னா இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க, கிராஃப்ட் ஸ்டோன் பிளாக்ஸ். ஸ்டோன் பிளாக்ஸில் கிராஃப்ட் பண்ண முடியுமா? ஸ்டோன் கட்டர் ஒன்று செஞ்சோம், அதில் கட்ட முடியும்னு நினைக்கிறேன். எத்தனை செய்யணும்? 2. ஓகே கைஸ், எடுத்துட்டோம். பில்டு கார்பெண்டர் டேபிள். கார்பெண்டர் டேபிள் இந்த இருக்கு கைஸ். இந்தா இங்கே வைப்போம். இப்போதைக்கு சும்மா வைப்போம், ஏன்னா இதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இதே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்ற மாதிரி வைப்போம். யார் யாரெல்லாம் அதிகம் கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கலாம். கிராஃப்ட் வுட்டன் பிளாங்க்ஸ் எத்தனை? 3. 1 2 3. காமான் படி ஃப்ளார் ரூட் மியாவிங்கிள். எஸ், வெட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் பேத் ஃபிண்டர் போ. அவங்களே தந்தாங்களேடா அந்த போவு தானே சொல்கிறீங்க? அது அவங்களே தந்தாங்க மிஷின் கம்ப்ளீட் பண்ண பிறகு. அப்புறம் புத்தியை காமிச்சிட்டாங்க. ஒருவேளை இதெல்லாம் அன்லாக் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறாங்களோ? அப்படியா கூட இருக்கலாம் கைஸ். கண்ணெலாம் கூட அன்லாக் ஆகிருக்கு. அருமை அசத்தே. நானும் கட்டவே ஆரம்பிக்கலடா, அதுக்குள்ளே இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கிராஃப்ட் பேசஞ்சர் போ. செஞ்சிடனே, செஞ்சிடறேன் நான். ஓ டேக் இந்தியா டேக். கைஸ் இன்னி கட்டையில் சண்டை போடுறேன் அவசியம் இல்லை கைஸ். 3 பெட்டு கட்டணுமா? நான் கட்டிடுறேன். பெட்டுக்கு என்ன இல்லை, ஸ்கிராப் இல்லையா? பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். கைஸ் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஏய் ஏய் இங்கே ஒருத்தர் சுற்றிடுந்தான். ஏய் எழுறான்னு உம்பே. காய்ஸ் எப்பா என்ன இழுத்து குறையுது. டே லெவலப் ஆகுடா டே ஃப்ளார் ரூட்டு. எதுவும் ஒரு ஆர்டராகவே வைக்கல நான். அதனால தான் இப்போ புதுசாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டாங்க. அங்கே போய்ட்டு இன்னொருத்தனை உள்ளே விட்டுருவோம். நெக்ஸ்ட் யாரை விடலாம்? இந்த ட்விங்கிளுக்கு என்ன நல்லா இருக்குது? என்னது இது? ஒர்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஹேண்ட்லிங் லெவல் 1 பண்ணுறான், பெரி பிளான்டேஷன் லெவல் 1 பண்ணுறான், வுட் கட்டிங் லெவல் 2. ஓகே ஓகே. A few minutes later. போடுவோமா? ஒலி பஃப் போடுவோம் கைஸ். நல்ல ஒரு ஒர்க்கர்னு கேள்விப்பட்டேன். முடிச்சா கிளைம் எல்லாத்தையும் கிளைம் பண்ணு. ஓகே, டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர்டு. ஓகே பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ளோர் ஆகுது. இது கிடச்சிருக்கான், அப்புறம் வந்து இது கிடச்சிருக்கு. ஃபர்னஸ். ஓகே நெக்ஸ்ட்டு ஃபர்னஸ் தான் கட்ட சொல்லுவாங்க நினைக்கிறேன். இருங்க இன்னும் கொஞ்சம் நான் இது கிளைம் பண்ணா. அசைன் மேக்கிங் அஸ் அ ஒர்க்கர், கலெக்ட் ஃபைபர் அதெல்லாம் பண்ணி வச்சிட்டேனா? கலெக்ட் வுடன் லாக்ஸ். எட்ரா வெட்டு வெட்டு. மெட்டல் ஸ்கிராப் 12 மீட்டர் ஸ்கிராப் கொடுத்துருமா? அவ்வளோ பெருசாக ஆகுது. ஃபர்னஸ்க்கும் எதுவும் சம்மந்தமே இல்லையாடா பாவிங்களா. ஃபர்னஸ் கட்டக்கூடாதா? அதை நம்ம செய்யணும், அப்போதான் கிடைக்கும். மதர் எஸ்கேப்டுன்னா பாடா. ஐ நீட் டு லுக் அரவுண்ட் ஃபிகர் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியரா. கைஸ் ஏதோ சொல்கிறாங்க கேட்குதா? அதை சொல்கிறது கேட்கல, ஏன்னா சொல்கிறது மேலே காட்டுது. ஃபஸ்ட்டு போட்டதை நான் படிக்கல. டே என் முட்றா அவனை. அப்பா காய்ஸ் அப்பா எப்படி போகுது பார்த்தீங்களா ஹெல்த்து. டேய்
காடி போ 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 போ. எனக்குலாம் லெவல் ஏறுது guys. அப்போ எனக்கு மட்டும்தான் லெவல் ஏறுமா? அமெரிக்கன்ஸுக்கு ஏறாதா? ஒருவேளை இது பண்ணதான் வருமோ? ஓ ஸ்டோன் கலெக்ட் பண்ணுமா? சே. நெக்ஸ்ட் பில்ல ஃபர்னஸ். அதான் கைஸ் ஃபர்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை கைஸ். அப்புறம் எதுக்கு இது தராங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க, அது பண்ண சொல்கிறாங்க, இது பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்க guys. சும்மா பில்ல ஃபர்னஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பிளாங்க் வுட் வேணும் 1, ஸ்டோனு 2 வேணும், க்ளோத்து 2. ஓகே இது எல்லாத்தையும் போட்டு விட்டுருவோம் கைஸ். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஏரியாவில் கிடைக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த இது இவங்கிட்ட காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம அந்த இடத்துல போயிட்டு பிடிச்சிப்போம். இங்கே தர அமிக்கன்ஸ்லாம் இந்த ஏரியாலே இருக்கும். நான் மேப்பில் காட்டினேன் பாருங்கள். நம்ம இருக்குது நெக்ஸஸ் ட்ரீ கைஸ். நம்ம இருக்கிறது நெக்ஸஸ் ட்ரீ. மிரோ வாட்டர் லேக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போயிட்டு அடி வாங்கினோடு இருந்தோமே ஃபஸ்ட்டு பார்ட்டில். இது வந்து எல்டர் குளோமியாடோஸ். இந்த இடத்துல தான் போயிட்டு நம்ம இதுவை கண்டுபிடிச்சோம், அந்த எம்பர் ஃபயர் டைப் டெப்ரூட் ஃபாரஸ்ட். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் அந்த ஜாப்பி அந்த ரெட் கலர் அது இருக்கும்னு சொல்லி பார்த்தேன் நான். இந்த இடம் ஸ்டோன் எக்கோஸ். இந்த இடம் நிறைய இடம் இருக்குது கைஸ். வெஸ்டர்ன் ஷேலோஸ் லெவல் 60 தான் இதெல்லாம் நல்லா ஆகுமா கைஸ்? இது லெவல் 40, இது லெவல் 40, லெவல் 60 நல்லா ஆகுமா? இதுவும் லெவல் 60 நல்லா ஆகுமா? ஏன்ஷியன்ட் ஏரியாவா? இதான் ஒன்று இருக்கே. ஆனால் லெவல் 15 தான் அன்லாக் ஆகுது. இதெல்லாம் லெவல் 5 அன்லாக் ஆகிடுது. பரவாயில்ல. டெப்ரூட் ஃபாஸ்ட் நம்மளால் போக முடியுமா ஒன்று செக் பண்ணுங்க கைஸ். இந்த இடத்துல ஆனால் நிறைய ரொம்ப கொடூரமான அமிக்கன்ஸ்லாம் இருக்கும். ஸ்டோன் ஈக்கோஸ். ஒரு அந்த லைவ் போடுவோன்னு சொல்லியிருந்தால, அந்த லைவில் மொத்தமாக நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம் கைஸ். மிஷின் முடிக்கிறதா கதையே இல்லை, மொத்தமாக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறோம். ஸோ டைம் கிளிச்சிலலாம் உள்ளே போயிடும் கைஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு இதுவே பார்த்தீங்களா மிஷினு, அதில் வந்து நான் லெவல் 1 தான் இருந்தேன். அந்த எல்டர் குளோமியாடஸுக்கு நான் அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். லெவல் 5 இந்த ஃபர்னஸ் இதுக்கு கட்டுறது இதெல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். A few minutes later. பிடிச்சி வைப்போம் கைஸ். அவன் எதிர்காலத்தில் வேணால் யூஸ் ஆவான். முடிச்சிட்டீங்க ஸ்டோன் கட்டர். ஓகே ஃபர்னஸை பில்ட் பண்ணுவோம் கைஸ். இப்போ ஃபர்னஸ் எங்கே இருக்கிறது? இந்த இடத்துலலாம் கிராஃப்டிங்ஸ்க்கான இது இந்த இடத்துல போகணுமா? ஓ அதுக்கு 4 ஏரியா வரும். சரி இந்த இடத்துல வைப்போம் கைஸ். கரெக்டாக தான் வச்சுக்கிறேண்ணா. சூப்பர். ஓகே கிராஃப்ட் ஸ்கிராப் பாட்ஸா? ஓ இதுக்கு தான் கைஸ் ஸ்கிராப் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை? 4. 1 2 3 4. அப்புறம் கைஸ் இப்போ வந்து மெல்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா? இவெல்லாம் கிண்ட்லிங் செம்மையாக பண்ணுவாங்க கைஸ். ஃப்ளார் விட்டு இவன் வந்து எம்பர் ஃப்ளஃப் பார்த்தீங்களா? இதுக்கு தான் எம்பர் ஃப்ளஃப் யூஸ் ஆமாம் பார்த்தீங்களா? கிண்ட்லிங் மாசாக பண்ணுவான். அனிமேஷன்லாம் அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க. கிண்டிங்லாம் நெருப்பு விட்ற மாதிரி அப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே டைப் பண்ணியாச்சு. கிராஃப்ட் உடன் பிளாங்க்ஸ். 4 உடன் பிளாங்க்ஸ். 1 2 3. ஐயோ கட்டி வேடா வரேன். எனக்கு என்னவோ நான் இருக்கும்போது மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரி தோணுது வயசவன். இந்த மியாவிக்கல் நான் இருக்கும்போது தான் ஏதோ சீன் போடுற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ போகிறேன். இல்லை கைஸ். சரி இப்படி ஒரு நல்லவனை போயிட்டு சந்தேகப்பட்டோமே. டேக் இந்த இன்னொன்று போட்டுட்டேன் செஞ்சு. கட்டு 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 கட்டு. ஓகே கைஸ் கேட்ச் அமிக்கின்ஸ் இன் வாட்டர் லேக். இதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் வர மிஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கணும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நல்லா டெவலப் ஆகும். இப்போதைக்கு உங்களிடம் விடைபடுகிறேன். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் மிஸ்டர் கேமர். பாய்.